ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மட்டன் சுக்கா, இன்னொன்று சிக்கன் கிரேவி. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான். ஸோ இது யாருக்காகனா பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன். 2 ரெசிபி போடுறேன். ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது. பேச்சுலர்ஸ்னால் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும், இல்லை சாம்பார் ரசம் இல்லை தயிர் இப்படிலாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதுக்கு பதிலாக இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சுக்கா அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு 600 கிராம் மட்டன் வாங்கியிருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மட்டன் அதில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் பிரட்டிக்குங்க. நல்லா போட்டு, ஏன்னா நான் வந்து இளம் ஆடாக வாங்கியிருக்கேன். முன்தொடையாக வாங்கியிருக்கேன். ஸோ முன்தொடை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். அது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், ஏன்னா குழம்பு பண்ண போகிறதுல நம்ம சுக்கா பண்ண போகிறோம். அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. அப்போ தான் மட்டனில் உப்பு இறங்கும். போட்டுட்டு குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 4 விசில் கொடுங்க. சில வாட்டி மட்டன் ஹார்டாக இருந்தால் வேகாது இல்லையா, அதனால் நல்லா 4 விசில் கொடுத்துங்க. இப்போ கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மட்டன் சுக்கா கொஞ்சம் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சோம்பு தூள், சோம்பு முழுசாக போட மாட்டேன், நான் பொடி பண்ணி தான் போடுவேன். ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்கு. அப்புறமா 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. ஒரு 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 பாதி, ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாயிருக்கும், பூண்டு போட்டால் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி நீட்டாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வரும்போது ஸ்லைட்டாக உப்பு போட்டுங்க. ஏன்னா மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குது இல்லையா, அதை அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க. தண்ணியோட கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, ஸோ அது நல்லா ட்ரை ஆகிடும். கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் மூடி போட்டு மூடுங்க. இல்லைன்னா அப்பப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு சாப்பிட்ற சுக்கா பதத்துக்கு வந்திருக்கும். இப்போது ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1-1.25 ஸ்பூனும் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் என்ன போட போகிறேன், முந்திரி பருப்பு, ஒரு கை முந்திரி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், அது மேலே போடுறதுக்கு நல்லாவும் இருக்கும், க்ரன்ச்சி டேஸ்டியாகவும் இருக்கும். மட்டன் சுக்காக்கு நல்லா போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படி மேலாப்பில் மழைச்சாரல் மாதிரி இப்படி தூவி விடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை, அலங்கரிக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல சூடான சுவையான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. ஸோ பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரசஞ்சாதம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பருப்பு வச்சுட்டு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது ஈஸியாக செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி. ஸோ பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் 2 பேரும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், சிக்கன் வாங்கிறேன். அதே 600 கிராம் சிக்கன் தான். கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பரட்டி வச்சுட்டேன் ஏற்கனவே. அப்போ தான் இந்த சிக்கன் வந்து ஜூஸியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு பரட்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் வச்சு ஒரே பாட்டிலே பண்ணிடலாம். ஸோ அடுத்தது கரம் மசாலா, சிவப்பு மிளகாய்த்தூள், அதே சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தனியாத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே போட்டு உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி, பொடியாக தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. ஒன்றா எல்லாம் கலந்து வரட்டும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் அதிலே கருவேப்பிலை, புதினா நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தான், வாசனைக்கு தான். ஸோ எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு
ஒரு 2 விசில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஏன்னா ஒரே இதுலேயே குக்கர்லேயே பண்ணிவிடுறோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடிட்டு என்ன பண்ண போகிறோம், 2 விசில் தான் கொடுக்க போகிறோம். மீதி வெங்காயமும் வச்சுருக்கோம், நம்ம தக்காளி வச்சுருக்கோம், அது அப்புறமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு 2 சவுண்டு போதும். நல்லா 2 சவுண்டு முடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடாய் வைக்க போகிறோம். இது ரெடியாக இருக்குது இல்லையா. இப்போ சிக்கன் வேக வச்சு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பாருங்கள், சிக்கன் திறந்துருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அதுலேயே எண்ணெய் விட்டுருக்கோம், நல்ல வாசனையாக. ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. ஸோ பேச்சுலர்ஸ் சமைக்க ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதே வழக்கம் போல் சோம்பு தூள் முழுசாக நான் போட மாட்டேன், ஏன்னா வாயில் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தூள் தான் போடுவேன். அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை, மீதி வச்சுருந்தோம்லையே வெங்காயம், அதையும் போடுங்க. அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு கொஞ்சம் தக்காளி மீதி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி மீதி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டது அதனால் நான் போட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கரெக்டாக பதமாக வெந்திருக்கு. ஸோ ரொம்ப வேகவும் கூடாது, ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுக்குங்க. போட்டுட்டு சூடாக ரைஸோடு சாப்பிட்லாம், புலாவோட சாப்பிட்லாம். ஸோ ஒரு ரைஸ் வச்சுட்டு இந்த சிக்கன் சாப்பிட்டுட்டு மட்டன் சுக்கா தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம்.